بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய துவக்க நாளாகிய இன்றைய தினம் மகிழ்ச்சி பொருந்திய பெருநாள் தினத்தினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் என்பது மகிழ்ச்சிக்குரியது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இந்த மகிழ்ச்சியை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற விதம் இருக்கிறதே, மற்ற எல்லா மார்க்கங்களை விட்டு வித்தியாசமான முறையிலே மிகச் சரியான ரீதியிலே இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமாறு இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருவதை திருமறையிலும் திருத்தூதரின் போதனைகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் அதனை நிறைவு செய்கிற விதத்தை பற்றியும் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, திருமறை குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது, அதிலே நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு லேசானதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை இறைவன் நாடவில்லை, அதனை நீங்கள் பூர்த்தி செய்கிற நேரத்தில் வலித்து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு இறைவன் நேர்வழி காட்டியமைக்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற பணி. அதுதான் தக்பீர் சொல்லுகிறோமே. தொழுகை என்றால் கூட தொழுகையிலும் அதிகப்படியாக தக்பீர். தக்பீர் என்பது அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல். அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அல்லாஹ்தான் மிகப்பெரியவன், அவனை போன்று பெரியவர்கள் உலகத்தில் எவரும் இல்லை என்ற அந்த மந்திர சொல்லை, அற்புதமான ஒரு வாசகத்தை இந்த பெருநாள் தினம் முழுவதிலும் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அண்ணன் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏன் அதை நாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? அந்த தக்பீர் அப்படி என்னதான் இருக்கிறது? அந்த வாசகம் நமக்கு எதைத்தான் சொல்லித் தருகிறது? வெறுமனே மந்திர சொல்லா, பொருள் புரியாமல் வெறுமனே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் சொல்ல ஆரம்பித்தால் மனித வாழ்க்கையை புரட்டி போடுகிற மாபெரிய ஒரு பெரிய சித்தாந்தத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாசகத்திற்குள் அடக்கி தந்திருக்கிறார். அதனை நல்ல முறையில் சிந்தித்தால், அதிலிருந்து விளங்குகிற கருத்துக்களை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க முயற்சித்தால் நமது வாழ்க்கையின் போக்கையே கண்டிப்பாக அது மாற்றி அமைத்துவிடும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அது என்ன கருத்தை சொல்கிறது? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் என்று அதனுடைய பொருளை உணர்ந்து சொல்லுகிற பொழுது நமது உள்ளத்திலே ஏற்படுகிற மாற்றங்கள் என்ன என்று ஆய்வு செய்தால், உலகத்திலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடாத பல்வேறு பண்புகளில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிற ஒரு பண்பு ஆணவம், அகம்பாவம், பெருமை, நான் தான் பெரியவன் என்ற உணர்வுகள் தான் மிக மோசமான உணர்வுகளாக திருமறை குர்ஆன் சித்தரிக்கிறது. யாரிடத்திலும் அந்த உணர்வு வந்துவிடவே கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை பற்றி, ஷைத்தானை பற்றி சொல்லுகிறான். மலக்குமார்களுக்கெல்லாம் நாம் கட்டளையிட்டோம் ஆதமுக்கு பணியுமாறு, அனைவரும் பணிந்தார்கள் இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர. இஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் காபிராகிவிட்டான், பெருமை அடித்து காபிராகிவிட்டான். அவன் இறை நிராகரிப்பாளனாக ஆனதற்கு அல்லாஹ் சொல்லுகிற காரணம் என்னவென்று ஆய்வு செய்தால், இஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் பெருமை அடித்தான், பெருமை அடித்து இறை நிராகரிப்பாளனாக மாறி போனான். எப்படி பெருமை அடித்தான்? கலக்கத்தனி மின் நார் வ கலக்கத்தஹு மின் தீன், இறைவா என்னை நீ நெருப்பாய் படைத்தாய், அவரை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், மண்ணுக்கு எப்படி நெருப்பு பணிந்திட முடியும் என்று சொல்லி நெருப்பால் படைக்கப்பட்டதனால் தான் உயர்ந்தவர் என்று பெருமை அடித்தார். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பெருமைதான் அவனை நிராகரிப்பாளனாக காபிராக ஆக்கிவிட்டது. அப்ப இந்த பெருமை என்ற உணர்வு எந்த அளவிற்கு இஸ்லாம் மிக மோசமாக பார்க்கிறது, இறைவனுடைய பார்வையில் எந்த அளவிற்கு ரொம்ப கோப பார்வையாக இருக்கிறது என்பதனை இப்லீஸுடைய வரலாற்றிலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெருமை கொண்ட ஷைத்தானை, இப்லீஸை உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபஹ்பித், நீ இங்கிருந்து இறங்கி போ. ஏன் தெரியுமா? நீ பெருமை அடிக்கிறாய். அந்த கம்பர ஃபீஹா ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரீன், இங்கே பெருமை அடிப்பது தகாது. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் பெரியவன், என்ன விட பெரியவன் மாதிரி
ஏன் சொல்லுக்கு கட்டுப்படாமல் தானே பெரியவன் என்ற உணர்வோடு ஒருவன் இங்கே இருந்து கொண்டிருக்க முடியாது. இன்னக்க மினஸ் சாகிரீன், நீ இங்கிருந்து வெளியேறு, சிறுமைப்பட்டவனாக போ என்று அல்லாஹ் சொன்னான் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்ப அவன் உலகத்திற்கு அனுப்பப்பட்டு இறைவனால் சபிக்கப்பட்டு காபிராக மாறி போனதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்த ஆணவமும் பெருமைதான் காரணம். இந்த பெருமை என்ற உணர்வை இஸ்லாம் மிக மோசமாக வர்ணிக்கிறது. ஃபிரௌனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி பேசுகிறான். ஃபிரௌன ஹுவ ஜுனூதுஹு ஃபில் அர்தி பிகைரில் ஹக், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் அநியாயமான முறையில் பூமியிலே பெருமை அடித்துக் கொண்டு இருந்தார்கள். அதன் பலனாக அவர்கள் நீரிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். உலகத்தாருக்கு அத்தாட்சியாக அவரது உடல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். மிகப்பெரிய மோசமான விளைவுகள் யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்ற பட்டியலை எடுத்து பார்த்தால் அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெறுகிறவர்கள் அத்தனை பேருமே பெருமைக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் பெரியவர்கள் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆது சமுதாயத்தை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக பலம் கொண்ட சமுதாயமாக படைத்தார். அந்த பலத்தை வச்சு பெருமை எடுத்தார்கள். மன்ன ஷத்து மின்னா குவா, எங்களை விட பலம் பொருந்தியவன் வேறு எவனெல்லாம் இருக்கிறான் என்று அவர்கள் பெருமையோடு இருமாப்போடு பேசினார்கள். எந்த அளவிற்கு என்றால் உண்மையிலே அவர்கள் சொன்ன வார்த்தை உண்மை, மறுக்க முடியாது. அவர்களைத்தான் அல்லாஹ் மிக பலம் பொருந்திய ஒரு சமுதாயமாக படைத்திருந்தார். அதை அல்லாஹ் சொல்கிறான், அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி கலக்கஹும் ஹுவ அஷத்து மின்ஹும் குவா, அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா அவர்களை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை விட சக்தி வாய்ந்தவன் பலம் கொண்டவன் என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். இந்த கேள்வியிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிற செய்தி என்ன? அல்லாஹ் அந்த ஆது சமுதாயத்திற்கு உங்களை விட பலம் கொண்ட இவர் இருக்கிறார் என்று இன்னொரு சமுதாயத்தை காட்டல, தன்னைத்தான் காட்டுகிறார். உன்னை விட பலம் கொண்டவன் நான் இருக்கிறேன்ல, என்ன நீ ஏன் யோசிச்சு பார்க்கல? அப்ப உலகத்திலேயே அல்லாஹ் பலமான சமுதாயமாக அவர்களை படைத்தான். அதை வைத்து அவர்கள் பெருமையடித்தார்கள். விளைவு அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பலமான காற்று வீசப்பட்டு அவர்கள் அழிந்து நாசமானார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த பெருமை என்ற உணர்வு, ஆணவம் என்ற சிந்தனை, அகந்தை என்ற மனப்போக்கு இறைவனின் பார்வையில் மிக கோபமானதாக இருக்கிறது என்பதனை ஃபிரௌனுடைய வரலாறு, ஆது சமுதாயத்தின் வரலாறு, இப்லீசுடைய வரலாறு நமக்கு மிக தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகிறது. இப்படிப்பட்ட மிக மோசமான உணர்வுகளை நமது உள்ளத்திலிருந்து நாம் களைந்து எடுப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சொல் தான் அல்லாஹ் அக்பர் என்ற சொல். வெறுமனே அல்லாஹ் அக்பர் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய தாற்பயத்தை உணராமல் சொல்லுகிறோம். புரிந்து சொல்ல துவங்கினால் அதை சொல்லக்கூடிய எந்த மனிதனும் பெருமைக்குரியவனாக இருக்க மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தி மனித உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் சந்தோஷம் நிறைந்த நாளாக நினைக்கிறீர்களே, எப்பொழுதெல்லாம் மனிதனின் உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிக்குரிய செய்திகளும் உள்ளே வந்து நுழைகிறதோ அப்பெல்லாம் மனிதன் தலைகால் புரியாமல் ஆடத் துவங்குவார். பார்த்தாயா, நான் ஜெயித்து விட்டேன். வெற்றி என்பது மனிதனுடைய உள்ளத்திலே பெருமையை கொண்டு வந்து தரும். அந்த நேரத்தில் தான் மனிதன் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், நான் பெருமைக்குரியவன் இல்லை. பெருநாள் தினம் மகிழ்ச்சிக்குரிய தினம், பல்வேறு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிற தினம், தொழிலாளிகள் எல்லாம் அதிகமான ஊதியங்களை பெற்றுக்கொள்கிற நாள், பல்வேறு இடங்களிலிருந்து அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்கிற நாள், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிற இந்த நாளில் மனிதனையும் அறியாமல் அவனது உள்ளத்திலே பெருமை தலை காட்டிவிடும். எனவே அதை சம்மத்தியாக அளிப்பதற்கு அவன் சொல்ல வேண்டிய வாசகம் தான் அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ்வே பெரியவன், அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் பாங்கு சொல்கிற பொழுது திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு நாளும் இக்காமத்து சொல்கிற பொழுது திரும்ப திரும்ப அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே தக்பீர் முழங்குகிற பொழுது, தொழுகையை துவங்குகிற பொழுது அல்லாஹ் அக்பர். எங்கு திரும்பினாலும் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். காரணம் என்ன? இந்த பெருமை என்ற உணர்வு உள்ளத்திலே வரக்கூடாது. நீ என்னதை பெருசா சாதிச்சு விட்ட, பெருமை அடிக்கிற உனக்கு என்ன இருக்கு அல்லாஹ் கேட்கிறான். நீ பெரியவன் நினைக்கிறிய, எதை வச்சு பெருமை அடிக்கிற? என்ற காசு பணம் இருக்குதுன்னு ஒருத்தர் பெருமை அடிக்கிறான். உண்மையே காசு பணம் என்பது, செல்வம் என்பது பெருமைக்குரிய ஒரு அம்சமா? செல்வத்தை நான் சம்பாதித்து விட்டேன், என்ற 10 கோடி இருக்குது என்று ஒருவர் பெருமை அடித்தால் 10 கோடி இருக்கிறவர் உடனே அவர் பெருமைக்குரியவர் ஆகிவிடுவாரா? அவர் பெரிய மனிதரா? உண்மையிலே அவருடைய உழைப்பால், அவருடைய சிந்தனையால், அவருடைய திட்டமிடுதலால் அந்த பணத்தை அவர் சம்பாதித்திருந்தால் வேண்டுமானால் சரி பெருமையடி என்று சொல்லலாம். ஒருவருக்கு செல்வம் வருவதும் செல்வம் வராமல் இருப்பதும் அவருடைய உழைப்பாலும் அவருடைய அறிவாலுமாக கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் யப்சுத்துர் ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை அள்ளித் தருகிறான்.
தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை சுருக்கிக் கொள்கிறான். அவன் செய்யற வேலைக்கு நீ என்ன பெருமை அடிக்கிற? யாரோ ஒருத்தர் செஞ்சு முடிக்கிற ஒரு வேலைக்கு நான் சாதிச்சு விட்டேன்னு கையை தூக்குறிய, நான் ஜெயிச்சு விட்டேன்னு காலை தூக்குறிய, இது நியாயமா? உலகத்துல ஒருத்தர் செஞ்ச வேலையை இன்னொருத்தர் நான் தான் செஞ்சேன்னு சொன்னா நாம என்ன சொல்லுவோம்? அவரை பார்த்து அவர் நாம எப்படி நினைப்போம்? ஓட்டப்பந்தயத்துல ஓடி ஒருத்தர் முதல் பரிசு வாங்கிட்டு வந்துட்டான், அவன் வாங்கின கப்ப பிடிங்க வச்சுக்கிட்டு பாத்தியா நான் ஜெயிச்சு விட்டேன்னு ஒருத்தர் சொன்னா சிரிப்புமா இல்லையா? ஏன்னா அவன் ஓடி அவன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், நீ என்ன அதுக்கு பெருமை உண்டாடுற? நீ என்ன சந்தோஷப்படுற? கேட்போம். இப்ப காசு பணத்தை சம்பாதித்த ஒருவர் நீ சந்தோஷப்படுறதா உண்மையில அறிவுதான் அதுக்கு காரணமா? அல்லாஹ் உனக்கு செல்வம் தர வேண்டும் என்று விரும்பினார். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே உனக்கு செல்வம் கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய பலனாக உனக்கு செல்வம் கிடைத்திருக்கிறது. அறிவாளி கிடைச்சதுன்னா உன்னை விட பெரிய அறிவாளி செல்வம் இல்லாம இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? அறிவுதான் செல்வத்திற்கு அடிப்படை என்றால் பெரும் பெரும் அறிவாளிகள் எல்லாம் அறிவற்றவர்களிடத்திலே, கைநாட்டுகளிடத்திலே, கையெழுத்து போட தெரியாதவர்களிடத்திலே, எழுத படிக்க தெரியாதவர்களிடத்திலே, எந்த சிந்தனையும் இல்லாதவர்களிடத்திலே கைகட்டி அடிமை சேவகம் செய்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே மாதா மாதம் கை நீட்டி காசு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அறிவுதான் செல்வத்திற்கு அடிப்படை என்றால் இந்த அறிவாளிகள் அறிவற்றவர்களிடத்திலே வேலைக்கு சென்றால் உழைப்பு என்றார்கள். சரி, உழைப்பு தான் அடிப்படை என்று சொன்னால் உங்களை விட பல மணி நேரம் அதிகமாக உழைக்கக்கூடிய எத்தனையோ பேர் காசு பணத்தை சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் செல்வத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் முயற்சி காரணம் செய்தேன், நான் ஒரு வேலையை செஞ்சேன், அந்த வேலையை முடிச்சு கொடுத்து செல்வத்தை வரவைப்பதற்குண்டான எல்லா காரியங்களையும் செய்து முடித்தவன் இறைவன். நான் வியாபாரத்தை ஒரு கடையில முதலீடு செய்தேன், ஒரு நல்ல இடத்துல கடையை பார்த்தேன், காசை முதலீடு பண்ணினேன், அங்க போய் வியாபாரத்துக்காண்டி காத்து கிடந்தேன். மக்களை எல்லாம் எனது கடையின்பால் திருப்பி விட்டது யார்? நான் 10 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி ஒரு கடையை துவங்கலாம், 10,000 ரூபாய் முதலீடு செலவு பண்ணி கடையை டெக்கரேஷன் பண்ணலாம், 1000 ரூபாய் செலவு பண்ணி நான் விளம்பரம் பண்ணலாம், மக்கள் மத்தியிலே கடை இருக்குங்கிறத கொண்டு போகலாம். அதுவெல்லாம் எனக்கு வியாபாரம் நடப்பதற்கு காரணமாகி விடுமா? எத்தனையோ விளம்பரம் செய்யப்பட்ட கடைகள் ஆள் இல்லாம விசிறி போட்டு வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? எத்தனையோ விளம்பரம் இல்லாத கடைகளுக்கு மக்கள் தேடி சென்று லட்சக்கணக்கில் வியாபாரம் நடப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம்? அல்லாஹ் மக்களுடைய உள்ளத்துல போடுறான், அவங்க கடைக்கு போ, இந்த ஆளு கடைக்கு போ, அவர் கடையில நல்லா இருக்கும், இவர் கடையில ரேட்டு கம்மியா இருக்கும், இவர் கடையில பொருள் தரமா இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செல்வம் கிடைக்கிற பாதைகளை திறந்து வைத்தார். நீ என்ன பெருமை அடிக்கிற? காசு வந்த உடனே என்ன இருக்கும் காசு? சரி, காசு சம்பாதிச்ச எல்லாரும் சம்பாதிச்ச காசை தக்க வைக்கிறதுக்கான அந்த அதிகாரமாவது அதாவது எல்லாரும் இருக்கிறதா? சேர்த்து வச்சிருக்கான், திடீர்னு பார்த்தா ஒரு நாள் திருட்டு போய் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடான். நீ என்ன பெரியவன்? உன் சொத்தை உன்னால பாதுகாக்க முடியாது, நீ பெரிய ஆளா? காரூனை பத்தி குர்ஆன் சொல்லுது, என்ன காரூன காரணமின் கௌமி மூசா, மூசாவுடைய சமுதாயத்திலே காரூன் என்பவன் இருந்தான், அவனுக்கு நாம் செல்வத்தை அள்ளி கொடுத்திருந்தோம். எந்த அளவிற்கு செல்வம்? லதனூபில் உஸ்பா இன்ன மஃபாத்திஹஹு லதனூபில் உஸ்பத்தி உலில் குவத்தி, பலம் கொண்ட ஒரு பெரும் கூட்டம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த செல்வத்தை பூட்டி வைத்திருக்கிற சாவிகளை சுமப்பதற்கு சிரமப்படுவார்கள். அவனுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தை சுமக்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லல, அவனுக்கு கொடுத்திருக்கிற எல்லாத்தையும் ரூமுக்குள்ள போட்டு பூட்டி ஒவ்வொரு அறையிலா பூட்டி பூட்டி வச்சு பூட்டப்பட்ட சாவியை எடுத்து சாக்கு பையில கட்டி அந்த கட்டப்பட்ட சாவியத்துக்கு ஒரு கூட்டத்து தலையில வச்சா அந்த கூட்டத்தினர்கள் அவனது செல்வத்தை பூட்டி வைத்திருக்கிற சாவியை தூக்குவதற்கு சிரமப்படுவார்கள். கணக்கு பண்ணி பார்த்தீங்க எவ்வளவு இருந்திருக்கும்? நம்ம மூளையில அடங்கவே மாட்டேங்குது. எவ்வளவு செல்வம் வச்சிருப்பான்ற யோசிக்கவே முடியல. அவ்வளவு பிரம்மாண்டமான செல்வம் கொடுக்கப்பட்டிருந்தார். என்ன நடந்தது? அழிச்சாட்டியம் செய்தான், ஆணவம் கொண்டான், என்றால் செல்வம் இருக்கு என்று பெருமை அடித்தான், மகனை கொண்டான். அல்லாஹ் ஹஸப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்ள், அவனையும் அவனது வீட்டையும் இந்த பூமிக்குள்ளே நாம் இழுத்துக் கொண்டோம். காப்பாற்ற முடிஞ்சதா? நீ பெரியவங்கிறியப்ப நீ சம்பாதிச்ச காசை ஒன்னால் பாதுகாத்து வைக்க முடிந்ததா? பிறகு என்ன நீ பெரியவன்? உடல் பலத்தை கொண்டு நான் பெரியவன் என்று பலவர் பெருமைப்படுவதை பார்க்கிறோம். எனக்கு எந்த நோய் நொடியும் வந்ததில்லை, நான் இவ்வளவு பலமா இருக்கிறேன், நான் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை இறுக்கி வச்சிருக்கிறேன், என்கிட்ட எவனும் சண்டைக்கு வர முடியாது, நான் எல்லாத்தையும் அடிச்சு வீழ்த்திடுவேன், என்கிட்ட இருக்கிற திரகாத்திரம் எவன்டையும் கிடையாது என்று சொல்லி உடலில் பலம் உள்ளவர்கள் பலவீனமானவரை பார்த்து ஏளனம் செய்வதும், அவர்கள் மீது அடக்குமுறை செய்வதும், அவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று எண்ணுவதும்,
பெருமை அடிப்பதும் சர்வ சாதாரண ஊர்ல பாக்குறோம், உலகத்துல பாக்குறோம். உடல்ல பலம் இருந்தா பெருமையா? பெரிய ஆளு உடல்ல பலம் இருந்துச்சுல, ஒரு புயல் காத்து இருந்துச்சுன்னா உடம்பு தாங்குதா? காத்தினுடைய வேகம் 25 கிலோமீட்டர் இருக்கும்போது உடம்பு தாங்குது, ஒரு 30 தாங்குது, 40, 50, 60 காத்துடைய வேகம் கூடுச்சுன்னா உடம்பு எங்க போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 DVDக்களாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா நீ எங்க போறேன்னு தெரிய மாட்டேங்குது. நீ என்ன உடலை வைத்துக் கொண்டு பெருமை எடுத்தது என்ன இருக்குது? சரி, உடலில் திடகாத்திரம் என்று சொன்னால் இந்த உடல் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆற்றல் பெற்ற உடலாக இருந்தால் சரிங்களா? 10 நாள் 20 நாள் ஆனாலும் தூங்காம இந்த உடல் வேலை செய்யும். அப்படி ஒரு உடம்பை காட்டு, நீ பெரியார் என்று ஒத்துக்கொள்ளலாம். எத்தனை 1000 கிலோ உடம்பு வேலை வைக்கி நான் தூக்குவேன்னு சொல்லி நீ பெரியார் ஒத்துக்கலாம். உடம்புல நல்ல திடகாத்திரம் இருந்துச்சுன்னா பெருமைக்குரிய மேட்டரா? அதுவும் பெருமை அடிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுவும் அழிஞ்சு போகுது, அதுல இழப்பு வருது, பல நேரங்களில் துன்பத்திற்கு ஆளாகுது, பல நோய் நொடிகளை சந்திக்குது. நீ பெரும் உடலை வச்சு பெருமை அடிக்க முடியாது, பணத்தை வைத்து பெருமை அடிக்க முடியாது, அறிவை வைத்து பெருமை அடிக்க முடியாது. அறிவு நான் நிறைய படிச்சு அறிவாளி ஆயிட்டேன், அறிவாளி ஆயிட்டல்ல, உன் வயசு 25 வயசு 30 வயசு உனக்கா? 30 வருஷம் உன் வாழ்க்கையில எல்லாம் நடந்துச்சு சொல்லு பாப்போம். மறதின்னு இருக்குல்ல மனுஷனுக்கு, மறதி இல்லாம அறிவு இருந்தால் சரி, நீ உன் அறிவு பெரிய அறிவுன்னு ஒத்துக்கவா? நினைச்ச நேற்று நடந்த காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்டா 4 சொல்ற 4 சொல்ல தெரியல. நேற்று வச்ச சாதியை எங்க வச்சது தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிறோம். பலகீனமான அறிவு, பலகீனமான உடல், எல்லா விதத்திலும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலிகல் இன்சானு லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். எல்லா விதத்திலும் பலகீனமாக உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன பெருமை பெரிய ஆளு என்ன பேசிக்கிட்டு தெரியல? தூங்காம வேலை செய்ய முடியல, நீ என்ன பெரிய ஆளு? மறதி இல்லாம வாழ்க்கை நடத்த முடியல, நீ என்ன பெரிய ஆளு? சாப்பிடாம ஒரு 2 நாளைக்கு தொடர்ந்து இருக்க முடியுதா, நீ என்ன பெரிய ஆளு? புள்ள விட்டு பெத்துக்காம ஒரு நாள் வாழ்க்கை நடத்த முடியுதா, நீ என்ன பெரிய ஆளு? எல்லா தேவைகளும், எல்லா பலகீனங்களும், எல்லா இழப்புகளும், எல்லா துன்பங்களும், எல்லா நோய் நொடிகளும், எல்லா நிலையிலும் பலகீனத்தையும் இழப்புகளையும் கையில் வைத்திருக்கிற மனுஷன் பெருமை அடிப்பதற்கு என்ன இருக்குது? இதுல எல்லாத்திலையும் சூப்பரா ஒருத்தன் இருந்தானா அவன் பெருமை அடிக்கணும். எத்தனை வருஷம் ஆனால் நான் தூங்க மாட்டேன், அவன் பெருமைக்குரியவன். எத்தனை லட்சம் ஆண்டுகள் கடந்தாலும் எதையும் நான் மறக்க மாட்டேன், அவன் பெரிய ஆளு. யாருடைய தேவை எனக்கு தேவையில்லை, அவன் பெரிய ஆளு. எனக்கு பசியே எடுக்காது, சாப்பிடாமலே இருப்பேன், அவன் பெரிய ஆளு. இது எல்லாம் ஆயுதத்தில் இருக்கிற இந்த பண்பு. இந்த பண்புகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கொண்டிருக்கிற ஒரே ஜீவன், ஒரே உயிர். அல்லாஹ் சொல்லுகிறார், வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் என்னும் பூமியினுடைய பெருமை அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ஒருத்தனா இப்படி இருக்கான், வேற யாரும் உலகத்தில் பெருமை அடிக்க வாய்ப்பு இல்லை. எல்லா விதத்திலும் உயர்ந்து தன்னிகர் இல்லாமல் திகழக்கூடிய ஒரே ஒரு உயிர், ஒரே ஒரு ஜீவன், சர்வ லோகங்களையும் படைத்தாளுகிற எல்லாம் வல்ல ஏக இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப அவனுக்கு உரியதை நீ என்ன பங்கு வைக்கிற? அல்லாஹ்வுக்கு உரிய ஒரு காரியத்தில் நீ என்ன பங்கெடுக்கிற? ஒத்துக்குவான் அல்லாஹ்? அதுக்குத்தான் அல்லாஹ் அல்லாஹ் எதுவா இருந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, உடனே அல்லாஹ் சொல்லிக்கிட்டு அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன், நான் பெரியவன் இல்ல. திருமறை குர்ஆன்ல பல்வேறு நபிமார்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில நேரங்கள்ல பெருமை அடிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் நபிமார்களுக்கு அமைது. அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்தான் பெரியவன் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ் அவர்களோடு பேசுவதை பார்க்கிறோம்.
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பல்வேறு அற்புதங்களை செய்து காட்டிய நபி. எந்த அளவுக்கு அற்புதம் செய்தார்கள்? குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார்கள், களிமண்ணால் பறவையை செய்து உயிர் கொடுத்து பறவையை பறக்க விட்டார்கள். மனிதன் சாப்பிட்ட பொருளையும் சாப்பிடாமல் மிச்சம் வைத்த பொருட்களையும் என்னென்ன இருக்கிறது என்று பட்டியலிட்டு மக்களுக்கு அறிவித்தார்கள். இதுல இறந்து போன மனுஷனுக்கு உயிர் கொடுத்தார்கள். இதுவெல்லாம் நினைச்சு பார்க்கிற காரியமா? இறந்த ஒருத்தனுக்கு உசுறு கொடுத்தா சர்வ சாதாரண சின்ன சின்ன காரியத்தை செஞ்சுவிட்டு பெருமை அடிக்கிற மனிதர்கள் மத்தியில செத்து போன ஒரு சடலத்திற்கு உயிர் கொடுத்து எழுப்புகிற ஆற்றல் ஒருவருக்கு இருந்தால் அவர் எப்படி இருப்பார்? அவரை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க? நம்மளால முடியாத எதுவும் இல்லை, நம்ம தான் பெரிய ஆளு, நமக்கு மிஞ்சினவன் யாரும் இல்ல என்ற உணர்வு வரும். அல்லாஹ் சொல்லுகிறார், அந்த உணர்வு யாருக்கும் வந்துவிடக் கூடாது. அந்த அற்புதத்தை படித்து பார்க்கிற மனிதர்களுக்கும் கூட அப்படிப்பட்ட எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை சொல்லித் தருகிறார். குஷ்டரோகத்தை நிவாரணம் தந்தார், பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார், இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். எல்லாவும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. அல்லாஹ் என்ன உடனே அவர் செஞ்சார் நினைச்சாரு, அவர் பெரிய ஆள் இல்ல, நான் தான் செஞ்சேன், நான் தான் பெரிய ஆள். அவர் செஞ்ச உடனே அவர் பெரிய ஆள் என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடக் கூடாது. நிறைய நிகழ்ச்சிகள் நபிமார்கள் வாழ்க்கையில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை திருமறை குர்ஆன் பேசுகிறது. பல வருடங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எனக்கு பிள்ளையை கொடு, யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை கொடு. பிள்ளை இல்ல, எவ்வளவு நாளைக்கு இல்ல, கல்யாணம் முடிஞ்சதிலிருந்து பல வருடங்கள். எப்பொழுது பிள்ளை பெறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டோ அந்த காலத்தில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் பிள்ளையை கொடு, பிள்ளையை கொடு, பிள்ளையை கொடு, குடு குடுன்னு கேட்கிறாங்க, கிடைக்கல. கடைசியில வயது முதிர்ந்த பிறகு உலகம் எல்லாம் அவருக்கு பிள்ளை பிறக்காது என்று நினைக்கக்கூடிய கட்டத்தில் அவங்களுடைய மனைவியை நமக்கு பிள்ளை பிறக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளைகளை வழங்குகிறான், 2 ஆண் மக்களை தருகிறான். எப்படி இருக்கும் அந்த சமுதாயத்தில் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒருத்தர் தன்னை இறை தூதர்னு சொல்றாரு, அவர் கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு, அவருக்கு பிள்ளை இல்ல. அந்த சமுதாயம் அவரை எவ்வளவு ஏளனம் செய்திருக்கும், எத்தனை கிண்டல் அடித்திருக்கும். அறிவு வளர்ந்து விட்ட காலம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே அறிவுபூர்வமாக அணுக வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கூட ஒருத்தருக்கு கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லாட்டி பிள்ளை இல்லாதவன் கேவலமா பேசுறாங்க, மலடி என்று அவர்களை ஏசுகிறார்கள். அப்ப ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தை கேட்கவே தேவை. அவங்க அந்த சமுதாயம் கண்டிப்பா விமர்சிச்சிருக்கும். குர்ஆன்ல சொல்லப்படல, ஹதீஸ்ல சொல்லப்படல. ஆனாலும் அன்றைய உலகத்துல மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை, ஒட்டுமொத்த சமுதாயத்தாலும் எதிர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அவர்களை கண்டிப்பாக இந்த குறையை சொல்லி அந்த சமுதாயம் ஏளனம் செய்திருக்கும். பல வருடங்கள் கடந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அல்லாஹ் பிள்ளையை கொடுக்கிறான். பிள்ளையை கொடுத்தா அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய உள்ளத்துல என்ன சிந்தனை வரும்? நாம இருந்திருந்தால் நமக்கு என்ன சிந்தனை வரும்? நம்ம 4 பேர் கிண்டல் பண்ணாங்களா, எனக்கு புள்ள பிறந்த அன்னைக்கு நான் போன அவளுக்கு எனக்கா புள்ள பிறக்காதுன்னா, வந்து பாடுற ஆம்பளை சிங்கத்தை பெற்று வச்சிருக்கேன் அடிக்கிறவா இல்லையா? எவன் சொன்னா முடியாத? எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை பேசுவோம், சாதிச்சு விட்டேன்னு சொல்லி கொக்கரிப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. மக்களுடைய ஏளனங்களை எல்லாம் சகித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்தியவர்களுக்கு முதிய பருவத்திலே குழந்தை கிடைக்கிறது. அவர்களுடைய நாவில் இருந்து வந்த வார்த்தைகளை திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். எனது முதுமையான பருவத்திலே இஸ்மாயில் என்ற குழந்தையையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் எனக்கு அன்பளிப்பாய் வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் தான் பெரியவன், இதில் நான் பெருமைப்பட ஒண்ணு இல்லையப்பா. சரி, நான் தான் சாதிச்சேன்னு நான் 30 வயசுல எதிர்பார்க்கிறேன், அப்பயே எனக்கு பிள்ளை கிடைக்கல. அப்பன் கிடைச்சிருந்தா நீ சாதிச்சேன்னு சொல்ல நியாயம் உண்டு. 40 வயசுல கிடைச்சிருந்தா நியாயம் உண்டு. நியாயமே இல்ல. என்னுடைய நான் ஒண்ணுமே செய்யலையே, எனக்குன்னு ஒண்ணுமே இல்லையே, என் ஆற்றல் இல்லையே. என் ரப்பு எப்ப நாடுனாலும் அப்பதான் எனக்கு பிள்ளை கிடைச்சிருக்குது. அப்ப இதற்கான பெருமைக்கு சொந்தக்காரன் என்னை படைத்த இறைவன் தான், உலகை படைத்த இறைவன் தான். நம்ம அந்த வார்த்தை அதுதான் தக்பீர் சொல்லித்தரு. நம்முடைய வாழ்க்கையில இந்த தக்பீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி
அதைத்தான் சொந்த இந்த நாள் நினைச்சு பார்க்கணும். யாரையும் இழிவா நினைச்சிருக்கோம். காசு பணம் இல்ல, அவனை விட நம்ம பெரிய ஆளு நினைச்சிட கூட. அது அல்லாஹ் அவனை அப்படி வச்சிருக்கான், அல்லாஹ் என்ன எப்படி வச்சிருக்கான். அவனுக்கு ஏன் வழியாக காசை கொடுத்து என் வழியாக அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். இதுல நானே சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எத்தனையோ நிகழ்ச்சிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவர்கள் வாழ்ந்த அந்த சொந்த பூமியிலிருந்து விரட்டப்படுகிறார்கள், தோழர்கள் சிரமப்படுத்தப்படுகிறார்கள், சுடுமணலிலே பொசுக்கப்படுகிறார்கள். கடைசியில நபிகள் நாயகத்தினுடைய உயிருக்கு குந்தகம் வரக்கூடிய அளவிற்கு சூழ்நிலை கெட்டு போகிற நேரத்தில் அல்லாஹ் சொன்னா நீங்க மதீனாவுக்கு போயிருங்க. மதீனாவில் குடியேறியாச்சு, சொந்த வீடுகளை விட்டு, சம்பாதித்த காசு பணத்தை விட்டு, உற்றார் உறவுகளை விட்டு, தான் பிறந்த மண்ணை விட்டு ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்த பூமியை விட்டு அகதியாக மதீனா நகரிலே குடியேறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்ட தோழர்களும். அங்க போனதுக்கு பிறகு நிலைமை மாறுது, பல்வேறு பகுதிகளுக்கு இஸ்லாம் பரவுது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குது, இஸ்லாமிய ஆட்சி பரப்பு வந்து விரிவடையுது. கடைசியில ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பக்கத்தில் இருக்கிற மக்காவின் மீது நபிகள் நாயகம் படையெடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட நாடு? நேச நாடு இல்ல, சகோதர வாஞ்சியோடு தன்னை பார்த்த நாடு இல்ல, தன்னுடைய எதிரிகள் வாழுகிற நாடு, தன்னுடைய தோழர்களை துன்புறுத்திய கொடூரர்கள் வாழுகிற நாடு, தன் சொந்த தேசத்தை விட்டு மக்களை விரட்டி அடித்த கொடுங்கோலர்கள் வாழுகிற பூமி. அந்த பூமியின் மீது அண்ணலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் அறிவித்து படை நடத்துகிறார்கள். படையின் இறுதியிலே மக்கமா நகரம் நபிகள் நாயகத்தின் கரத்திலே கிடைக்கிறது. வெற்றி வீரராக நபி அவர்கள் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் நபிகள் நாயகம் நடந்து கொண்ட நிகழ்வுகள், அவர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலக வரலாற்றில் எந்த மன்னனும் சொல்லிடாத வார்த்தை, எந்த வெற்றி பெற்ற அரசனுடைய வாயிலிருந்தும் வெளிவந்திடாத வார்த்தை அண்ணலம் பெருமகனாருடைய வாயிலிருந்து வெளிவருகிறது. உலகத்தில் எந்த மன்னனா இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை வெற்றி வீழ்த்தி விட்டால் உள்ளுக்குள்ள போய் கலவரத்தை அவுத்து விடுவாங்க, மக்களை கொத்து கொத்தா கொன்று குவிப்பாங்க, பெண்களை கற்பழிப்பாங்க, வயல்வெளிகளை அழிச்சு நாசமாக்குவாங்க, ஹசானாக்களை சூறையாடுவாங்க, அரசனை கல்வரத்தில் ஏற்றுவாங்க. இதுதான் உலகத்தில் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்க வரல. மன்னர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் முடிஞ்சு இன்னொரு தேர்தல் வருது. போன தேர்தலில் முதலமைச்சரா இருந்தவர் இந்த தேர்தலில் தோத்து போயிட்டாரா, வேற ஆள் வந்துட்டாரா, நிலைமை தலைகீழ். நேற்றைக்கு கோட்டையில் உட்கார்ந்து இருந்தவர் இன்னைக்கு சிறை கொட்டடியில் உட்கார்ந்து எத்தனை பேர் பார்த்தோம்? தமிழக வரலாற்று நாம பார்க்கலையா? கோட்டையில் உட்கார்ந்து கோப்புகள்ல கையெழுத்திட்டவர்கள் கம்பிகளுக்குள் உட்கார்ந்து கொசுக்கடியை பற்றி கதையெழுத துவங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். உலக வரலாறு இதுதான். ஒருவன் ஜெயித்தால் தோற்றவனை தாக்குவது விளக்கம், நான் ஜெயிச்சுட்டேன் பெருமை கொள்வது விளக்கம். நபிகள் நாயகம் ஜெயிக்கிறார்கள், ஜெயித்து உள்ளே நுழைகிற பொழுது தன்னுடைய தோழர்களை நிறுத்தி வைத்து ஒரு உபதேசம் செய்கிறார்கள். வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா வஸதக வஅதா வநஸர அப்தா வஅஸ்ஸ ஜுந்தா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வஸதக வஅதா, அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், ஒரு நாள் மக்காவை உங்க கையில திரும்ப ஒப்படைப்போம் அல்லாஹ் சொல்லியிருந்தான் முன்னாடி. அவன் சொன்ன வாக்குறுதியை அவன் நிறைவேற்றி இருக்கிறான். வநஸர அப்தா, அவன் அடியானுக்கு அவன் உதவி செய்திருக்கிறான். வஅஸ்ஸ ஜுந்தா, அவனுடைய பட்டாளத்திற்கு அவன் கண்ணியம் அளித்திருக்கிறான். வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, எதிரி படையினரை அவன் மட்டுமே தனித்து நின்று அழித்திருக்கிறான். நான் அழிக்கல, என் படை வீரர்கள் அழிக்கல, என் வியூகத்தால ஜெயிக்கல, என்னுடைய வீரனுடைய பலத்தால ஜெயிக்கல, என் ரப்பு ஜெயித்திருக்கிறான். இத சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பல தருணங்களை சந்திப்போம். அந்த நேரங்களில் எல்லாம் எல்லா பெருமை அவனுக்குரியது. நான் என்ன பெருமைப்படுவேன், எனக்கு என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு என்ற உணர்வை காட்ட வேண்டும். குறிப்பா பெருநாள்ல நாம எடுக்க வேண்டிய உறுதி அது. நமது உள்ளத்தில் இன்றைக்கு வெளியில போகக்கூடிய நாம நமது உள்ளத்தில் எடுக்க வேண்டிய சங்கல்பம் அது. அல்லாஹ் அக்பர் என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுக்கிற சங்கநாதம். நாம் எடுக்க வேண்டிய சத்திய உறுதி, வாக்குறுதி. அல்லாஹ் அக்பர் என்பதை பேணி காப்பேன்,
அல்லாஹ்தான் பெரியவன் என்பதை ஒத்துக்கொள்வேன். ஒரு காலமும் பெருமை அடிக்க மாட்டேன். பெருமையின் வாசலை திறந்து வைக்க மாட்டேன். யாருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கத்தின் வாழையை கூட நுகர மாட்டான். அண்ணல் பெருமகனார் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வருது பாருங்க. உலகத்தில் மனுஷனாக்கு ஆணவம், அகம்பாவம், அதிகார திமிரு அத்தனையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய வார்த்தை தான் பெருநாள் அன்னைக்கு இஸ்லாமுக்கு சொல்லித்தர வார்த்தை. அது மட்டும் இல்ல, இந்த அல்லாஹ் முழுசா புரிஞ்சா தன்னுடைய சுயமரியாதையை எவனும் இழக்க மாட்டான். அடுத்தவன் காலில் போய் விழுறானே, அவர் நமக்கு ஆட்சி வழங்கினா பெரிய ஆளாயிரம் நினைக்கிறாங்களே, இப்படி எல்லாம் எத்தனை பேரை பார்க்கிறோம். அடுத்தவரிடத்திலே கையேந்துகிறவர்களை பார்க்கிறோம். அடுத்தவரிடத்திலே கால்களில் விழுந்து ஆசி வாங்குவதை பார்க்கிறோம். அவர் நமக்கு ஆசி வழங்கினால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகிவிடும் என்று நினைப்பதை பார்க்கிறோம். அவங்கள மாதிரி உண்டா, அவங்களாம் பெரியவர்கள், மகான்கள், அவுளியாக்கள் என்று பிறரை உயர்த்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ்தான் பெரியவன் என்று அந்த வாசகத்தினுடைய பொருள் உள்ளத்தில் பதிஞ்சிட்டா வேற எவனும் பெருசு இல்ல. அல்லாஹ்வுக்கு செய்யற மரியாதை வேற யாருக்கும் செய்ய மாட்டேன். நீ என்ன பெரிய ஆளா? முதலமைச்சராக இருந்துட்டா உன் முன்னாடி நான் கை கட்டி நிக்கணுமா, எந்திரிச்சு நிக்கணுமா? ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியா இருந்துட்டா உனக்கு நான் கூட கும்பிட்டு போடணுமா? எதுக்கு நீனும் மனுஷன் நானும் மனுஷன்? என்னை விட நீ எப்படி, என்னை விட நீ எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறாய், எந்த விதத்தில் பெரியவனாய் இருக்கிறாய்? காவல்துறை அதிகாரி என்றால் உனக்கு வந்து விட்டதா பெரியவன் நினைப்பா? நீ படிச்ச மாதிரி நானும் படிச்சேன், நானும் ஆயிட்டு போறேன். நீ செஞ்சவரை நான் செஞ்ச, நானும் என்னால செய்ய முடியாதானே? எனக்கு பசிக்கிற மாதிரி உனக்கும் பசிக்குது. என் உடல்ல மலஜலத்தை நான் சுமப்பதை போன்று நீ உன் உடம்புல மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய். எனக்கு நேற்று உள்ள செய்தி மறக்கிற மாதிரி உனக்கும் மறந்து போகுது. நான் சாப்பிட்ட சாப்பாட்டை வெளியே அனுப்பாட்டி எனக்கு சிரமம் வர்ற மாதிரி உனக்கும் சிரமம் வருது. இருந்து காட்டு அப்படின்னா நீ பெரிய ஆள் ஒத்துக்கிறோம். வயிறு நிறைய பிரியாணி ஒரு ஆளு கூப்பிட்டு உட்கார வச்சு நல்லா கொடுத்துட்டு எங்க இறங்கி போகல, மேலே உட்கார்ந்து 4 நாளைக்கு இங்கே உட்கார்ந்து கீழே இறங்க பாத்ரூம் போவாரு. இருந்து நாட்டு பெரிய ஆள் ஒத்துக்கிறேன், அது பட்டினி கிழமை நாட்டு ஒத்துக்கிறேன். எதை வச்சு ஒண்ணு பெரியவன்? எல்லாரும் மனிதர்கள், எல்லோரும் மனிதர்கள் அடிப்படையில் சமம், இரையச்சமுடையவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தான் உயர்வு தாழ்வை பற்றி சிந்திப்பான். அவன் தான் தீர்மானிப்பான். அவனை தவிர வேறு யாரும் அது குறித்து தீர்மானிக்க முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமலை வழியாக பல்வேறு செய்திகளை சொல்லுகிறார். நபிகள் நாயகம் சொல்லித் தருகிறார்கள். திரும்ப திரும்ப இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வாசகம் நமது உள்ளத்திலே ஆழப்பதிய வேண்டும். நமது வாழ்க்கையில் சில நேரங்களில் பிறருக்கு ஏற்படுகிற துன்பங்கள் நமக்கு ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கலாம். அந்த நேரத்தில் பல பேருக்கு பெருமை வரும். பாத்தியா, நான் முதல்ல இவனை வீடு கட்டும் போதே சொன்னேன், அந்த ஏரியாவில் கெட்டாத, பள்ளமா இருக்குது, வெள்ளம் வந்துச்சுன்னா தண்ணி நிறைஞ்சிரும், வீடு முங்கிடும் சொன்னேன். கேட்டானா என்ன பாரு, நான் மேட்டுல வீடு கட்டின, வெள்ளம் வரும்போது நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்ன மாதிரி சிந்திக்கணும், என்ன மாதிரி யோசிக்கணும் என்று பேசுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு திருக்குர்ஆன் சொல்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெள்ளம் வருகிறது, வானம் தன் நீரை கொட்டுகிறது, பூமி தன்னுடைய நீரூற்றுகளை பீரிட்டடிக்க செய்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கப்பல் மிதக்க துவங்குகிறது. அப்ப அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், கீழே எல்லாரும் அழிந்து போறானுவ, நம்ம சொன்னதை கேட்டு யாரெல்லாம் நம்ம கூட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க மட்டும் ஜெயிச்சுட்டாங்க, கப்பல்ல பாதுகாப்பாக வாழ்ந்துட்டாங்க என்ற அடிப்படையில அந்த நேரத்தில் நம்ம சாதிச்சிட்டோம்னா இந்த நினைப்பு வரும். அல்லாஹ் சொல்றான் நூஹ் நபிக்கு, ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எம்மை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொல்லிட்டு வண்டியை கிளப்பு. வண்டி ஏறி உட்கார்ந்து வண்டி புறப்படும்போது என்ன சொல்லணும்? நான் ஜெயிச்சிட்டேன், நான் நல்லவேளை திங்க் பண்ணி கப்பலை கட்டி சாதிச்சிட்டேன்னு நினைக்காத, அல்லாஹ் இந்த வேலையை செய்திருக்கிறான், இதற்குரிய பெருமையும் புகழும் அல்லாஹ்வுக்கே சொன்னோம் என்று சொல்லுங்கள். இதை இந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் நமது உள்ளத்திலே நினைத்து 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 அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி நமது உள்ளத்தில் இருக்கிற பெருமையை நீக்குவதோடு பிறர் யாரையும் பெரியவன் என்று கருதாமல், பிறர் முன்னிலையிலே நமது சிரசை கொண்டு தாழ்த்தாமல் சுயமரியாதையோடு கண்ணியத்தோடு கம்பீரத்தோடு வாழ்வதற்கான சங்கல்பத்தை எடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி வாழுகிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்